ஆல்ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இஃப் எல்ஃப் அண்ட் எல்ஸ் ஆப்ரேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னால் என்ன பண்ணோம்னா ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணிவிட்டு ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறோம். அது ரெண்டுமே நம்மளுக்கே தெரியும் அது வந்து ட்ரூ கிடையாதுன்னு சொல்லி. ஸோ 5யும் 2வும் வந்து ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்கிறனால அது வந்து எது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக வந்து இதுதான் வந்து இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் 5 கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு சொன்னால் ட்ரூ, 5 லெஸ் தேன் 2 அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டர் வச்சு நம்ம பண்ணோம்ல, அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கணும்ல. ஸோ அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற டேட்டாவெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் வச்சுப்போம். நான் வந்து டெம்ப் அப்படின்னு சொல்லி வேரியபிள் வச்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன நேம் வச்சுக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. எக்ஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டு தான் நம்ம வேரியபிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணி போட்டு நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ சாரி எக்ஸ் ஒய். ஸோ நம்ம வெறும் ஒரு ஈக்குவல் டு போட்டிருந்தோம்னா அதை வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அதை அசைன் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர். வெறும் 1 ஈக்குவல் டு போட்டால், ஸோ அது 2 ஈக்குவல் டு நம்ம போட்டோம்னா அது வந்து கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேல்யூவுமே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ எப்போலாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறோமோ, இப்போலாம் இந்த மாதிரி சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அப்போ அது வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ அது வந்து 5 ஈக்குவல் டு 2 நம்ம கேட்டிருக்கோம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு நம்ம பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் எதுக்காகன்னு சொல்லி. ஸோ 5யும் 2வும் வந்து ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு வான்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மட்டும் போட்டு ஒரு ஈக்குவல் டு எடுத்துகிட்டு ஒரே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மட்டும் போட்டோம்னா அப்போ வந்து இது ரெண்டுமே நாட் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறோம். நம்மளுக்கு அது தெரியும் நம்ம வந்து நாட் ஈக்குவல்னு சொல்லி, அப்போ அது வந்து ட்ரூன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோன்னா கிரேட்டர் தென். ஸோ நம்ம இங்கே பேசிக்கலாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 5 கிரேட்டர் தென் 2. ஸோ இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக நம்மளுக்கே தெரியும். ஸோ இது அஃப்கோர்ஸ் வந்து ட்ரூ தான். ஸோ வந்து இது ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஏன்னு பார்த்தோன்னா 5 வந்து கிரேட்டர் தென் 2. ஸோ இப்போ அதுவே வந்து லெஸ் தேனாக இருந்ததுன்னா ஃபால்ஸ். ஸோ இது ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ லெஸ் தேனும் பார்த்துரும், ஈக்குவல் டூவும் பார்த்துரும், ஐ மீன் கிரேட்டர் தேனும் பார்த்துரும். ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறோம் ஈக்குவல் டூவும் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன போடுறேன், இதை வந்து 5 இதையும் 5 போட்டுக்கிறேன், இதையும் 5 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன வரணும் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு தான் வரணும். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாகவும் இருக்கலாம் இல்லை லெஸ்ஸனாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை ஒரு வேல்யூ குறைச்சிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன வரணும்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஐ மீன் எக்ஸ் வந்து ஒய்யை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக போட்டோம்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு விதமான கண்டிஷன்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பைத்தான் வந்து புதுசுன்ற ஒரு ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் யூஸ் பண்ண. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் வந்து இன்னும் 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆண்டு ஆர் நாட்டுன்னு சொல்லி மூணுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ ஆண்டு பார்த்தோன்னா 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்ப்போம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போடுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம போட்டிருக்கோம். அது கூடவே வந்து 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆக தான் பார்க்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரைட் சைடில் இருக்கிறதும் ட்ரூவாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட்டும் போட்டு இப்போ 3ஆவதாக ஒரு வேரியபிள் போட்டுப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி நான் இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸ் லெஸ் தென் ஒய் அண்ட் சாரி இது வந்து ஜாவா சின்டாக்ஸ். இது நான் இப்போ வந்து ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்ன செக் பண்ணோம், இதுவுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ட்ரூ கொடுக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா கூட அது வந்து ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ
நம்ம எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் லெஸ் தென் ஒய் நம்ம போட்டிருக்கோம். எக்ஸ் லெஸ் தென் ஒய் இது ட்ரூ. அடுத்து ஒய் கிரேட்டர் தென் இசட், ஒய் கிரேட்டர் தென் இசட் அது வந்து ஃபால்ஸ் ஆகுது. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இசட் போது எப்படி இருந்தாலுமே ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரன் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுவே கொஞ்சம் மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது 6ன்னு போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தென் ஒய் இதுவுமே ட்ரூ, ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் ஸோ இதுவுமே ட்ரூ. 6 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு கண்டிஷன் இருக்கனால இதுவுமே ட்ரூ. ஸோ இப்போ அது வந்து ட்ரூன்னு வரணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டுன்றது வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ நம்ம இன்னொரு கண்டிஷன் கூட ஆட் பண்ணிட்டே போயிடலாம், ஆண்டு போட்டு போயிட்டே இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஆண்டோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இப்போ சப்போஸ் அப்படி இல்லாமல் இல்லை ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நம்மளுக்கு ட்ரூ அப்படி வரணும்னா அப்போ வந்து ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் ஏதர் ஒன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம பழைய இதுபடி இங்கே ஃபைன் போட்டுக்கிறேன். அப்போ லாஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இது வந்து ஃபால்ஸ்னு வந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகும், இந்த ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆக போகுது. பட் சின்ஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிறனால நம்மளுக்கு வந்து ஒன் கண்டிஷன் ட்ரூ ஆனாலே போதுன்ற ஒரு ரீசன்னால இது வந்து ட்ரூன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஆர் கண்டிஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட்டுன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் என்ன ரிசல்ட் வந்தாலுமே சரி நம்ம இதில் மொத்தமாக சேர்ந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுப்போம். நாட்டு நம்ம போட்டோம்னா இதில் வர்றது அப்படியே ஆப்போசிட் தான் வந்து நாட்டு பண்ணோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, இப்போ வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருது கரெக்டாக. ஸோ நான் இப்போ ரிவ்யூ பண்ணால் எனக்கு ஃபால்ஸ்னு வரும். இப்போ நாட்டுன்றது வந்து என்ன பூலியன் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த நாட்டோட வேலை. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஆண்டு, ஆர், நாட்டு. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இஃப் எல்ஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ இது பேசிக்கலாக வந்து பார்த்தோன்னா இது பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்கும்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போங்க, அது ட்ரூவாக இல்லாமல் இருந்ததுன்னா வேறு கண்டிஷன் போவோம். இந்த மாதிரி பிரான்ச்சிங்காக போயிட்டே இருக்கணும், இது இல்லைனா அது இது இல்லைனா அதுன்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து பிரான்ச்சிங்னு சொல்லுவோம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இஃப் அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லி உங்களுக்கு வேல்யூ வரணும். இங்கே ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் எது வேணா இருக்கலாம். பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பூலியன், இங்கே வந்து பூல் வேல்யூ இருக்கணும். அது உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு டூ மாதிரி டூடுன்னு மீன் பண்ணுறது வந்து ஏதாச்சும் நம்ம போட்டலாம். ஸோ இங்கே உள்ளே வந்து ஏதாச்சும் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கலாம், கோட் லாஜிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எலிஃப் அதுக்குள்ளே ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஐ மீன் ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் இங்கே போகும். சப்போஸ் இது வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் செக் ஆகும். ஸோ இது ட்ரூ ஆச்சுன்னா இதுக்குள்ளே வரும். ஃபைனலாக வந்து இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸு. எல்ஸுக்கு வந்து நம்ம இது ட்ரூவாக ஃபால்ஸாக போட தேவையில்லை. சரி எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கடைசியில் இங்கே தான் வந்து விழப்போகுது. இங்கே நம்ம கோட் லாஜிக்கை போட்டுருணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இஃப்னு போட்டு நம்மளோட கண்டிஷன் இங்கே போடுவோம். இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம தான் போட்டிருந்தோம். ஸோ எக்ஸு லெஸ் தென் ஒய் நம்மளுக்கே தெரியும் அது என்னவாக இருக்கும்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணுவோம், இன்சைட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே வரப்போகுது. நம்மளுக்கே தெரியும் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய்ன்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இன்சைட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படி வந்திருக்கு. இப்போ இது ரிமூவ் பண்ணிடுறேன். சப்போஸ் இது வந்து ஃபெயில் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 5 போட்டோம். ஸோ இங்கே ஈக்குவல் டு வந்து மட்டும் தான் இது ட்ரூ ஆகும். ஸோ 5 லெஸ் தென் 5னா இது வந்து ஃபால்ஸு. அப்போ ஆப்வியஸாக அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போக போகுது. நாங்கள் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ட்ரூன்னு சொல்லி நான் போடுறேன் இன்சைட் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம், இன்சைட் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இதை 6 ஆக்கி விட்ருவோம். இதுவுமே ஃபெயில் ஆக போகுது. ஃபைனலாக இது எல்லாமே ஃபெயில் ஆகுதுன்னா print inside this statement பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இன்சைட் எல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்ன போட்டாலும் சரி அது வந்து ஒரு
ட்ரூவாக ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே போட்டுப்போம். இது எப்படியுமே நம்ம ஃபெயில் ஆகும் நம்மளுக்கே தெரியும். ஸோ இதை ட்ரூ பண்ண வைப்போம். ஸோ greater than y, x greater than y, அதுக்கப்புறம் y is less than z அப்படி போட்டுருவோம். இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன், இதை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த ஆண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட் ஆப்ரேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்தவரைக்கும் இந்த இஃப்எல்ஸ் வந்து அவாய்டே பண்ண முடியாத ஒரு திங்ஸ். இஃப்எல்ஸும் சரி, லூப்பிங்னு சொல்லுவாங்க, பிரான்ச்சிங் அண்ட் லூப்பிங். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் வந்து ஹோல் ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸே வந்து நம்ம பெரும்பாலும் எழுதுவோம். ஸோ இது மட்டும் நம்ம அதனால் அவாய்டே பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல வந்துட்டேன். ஸோ இஃபோட சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து நம்ம ப்ராக்கெட்டில் கூட போடலாம். ஓகேங்களா, அது வந்து ஸ்பேஸ் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ப்ராக்கெட்டில் கூட போடலாம். ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா சேம் இதே மாதிரி ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட அட்வான்டேஜ். நம்மளோட வேலையை வந்து முக்கால்வாசி அதை குறைச்சிரும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஆல்சோ இதை தவிர்த்து ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து உங்களோட யூஸ் கேஸ் வரும்போது நீங்கள் படித்தாலே போதும். ஸோ எல்லாத்தையுமே வந்து படித்து கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. எக்ஸாம்பிள் இஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இஸ்னா ஒன்று ஈக்குவல் டு என்ன பண்ணுதோ அதே தான் இஸ்ன்னு பண்ணுது. இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட்டு அது மாதிரி கான்செப்ட்ஸ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சாலே வந்து should be enough.